Hello பசங்களா, வெல்கம் டு சைலம் கிளாஸ் 10. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த செஷன்ல நாம ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட் இந்த பியூட்டிஃபுல்லான சாப்டர்ல இருக்கிற 1 மார்க் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்ட்ரைட்டா செஷனுக்கு போலாமா? எல்லாரும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை பார்த்த உடனே லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆக போகுது, யூஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ முழுசாக பாருங்க அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். எஸ், வி ஹாவ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? C3H8 belongs to the homologous series of ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆல்கைனு, ஆல்கீனு, ஆல்கேனு, சைக்ளோ ஆல்கேனு. C3H8 இதுதான் இங்க தந்த ஃபார்முலா. நமக்கு தெரியும், என்ன தெரியும்? ஆல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. யாரோடது ஜெனரல் ஃபார்முலா? ஆல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா, ஹோமோலோகஸ் சீரீஸோட ஃபார்முலா CnH2n+2. இப்போ இதுல கார்பன் 3 தானே இருக்கு. ஸோ n is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ 3 C3H2 into 3 6 6 plus 2 8. எஸ், C3H8 கிடைக்குது. அப்போ ஆல்கேனோட ஹோமோலோகஸ் சீரீஸ் மேட்ச் ஆகுதா? அதனால the correct answer is option 3 alkanes. That's it, simple. Which of the following will undergo addition reaction? First of all, addition reaction na enna? Unsaturated hydrocarbon saturated hydrocarbon convert ஆகும். பை பாண்ட் பிரேக் ஆகும். அங்க வந்து புதுசா 2 ஆட்டம் ஆட் ஆகும். அப்போ கண்டிப்பா unsaturated hydrocarbon கண்டுபிடிக்கணும். CH4 methane is only containing single bond. அப்ப இது வராது. C3H8 C3 அப்புறம் 2 into 3 6 6 plus 2 8. எஸ், இதுவும் ஆல்கேன் தான், வராது. C2H6 னா CH3 சிங்கிள் பாண்ட் CH3 ஈதேன். அப்ப இதுவும் வராது. அண்ட் ஃபைனலி C2H4. ஓகே, C2H4ல பாருங்க n is equal to 2 கொடுத்து பாருங்க. CnH2n தான் இருக்கு. This is CnH2n and this is the formula of alkene, right? C2H4 2 கார்பன் 4 ஹைட்ரஜன். இங்க 2 ஹைட்ரஜனை கொடுத்தேன், இங்க 2 ஹைட்ரஜனை கொடுத்தேன். அப்போ கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் மஸ்டா இருக்கணும்ல. ஸோ திஸ் இஸ் த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ இங்க தான் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். கிளியர்? டபுள் பாண்டு இல்லாட்டி ட்ரிபிள் பாண்டு இருக்கணும் காம்பவுண்ட்ல, அங்கதான் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். பிகாஸ் அடிஷன் ரியாக்ஷன்ல அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் சாச்சுரேட்டடா மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இன் a diamond each carbon atom is bonded to 4 other carbon atom to form a hexagonal array, a rigid 3-dimensional structure, a structure in the shape of football, a structure of a ring. நமக்கு தெரியும் டைமண்ட்ல இருக்கிறது ரிஜிட்ல. டைமண்ட் ரொம்ப ஹார்ட் தானே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு இருக்கிறது ஒரு ரிஜிட் 3-dimensional நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many double bonds are there in a saturated hydrocarbon? Saturated hydrocarbon means what? They are alkanes. Alkanesல கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப எப்படி டபுள் பாண்ட்ல இருக்கும்? இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The isomeric pair ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஈதேன் ப்ரோபேன். எப்படி ஐசோமர் ஆகும்? ஐசோமர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா? சேம் மோலிகுலார் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டு காம்பவுண்டோட மோலிகுலார் ஃபார்முலா சேமா இருக்கணும், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா இருக்கணும். இங்க ஈதேனு ப்ரோப்பேனு. ஈதேன்ல 2 கார்பன், ப்ரோப்பேன்ல 3 கார்பன். அப்போ ஃபார்முலா டிஃப்ரெண்ட் வராது. ப்ரோப்பேனு பியூட்டேனு. ப்ரோப்பேன்ல 3 கார்பன், பியூட்டேன்ல 4 கார்பன், வராது. ஈதேன் இது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து ஸ்லைட்டா மோடிஃபை பண்ணிக்கோங்க. லெட் இட் பி மீதேன். ஓகே, ஈதேன் மீதேன் வராது. டிஃப்ரெண்ட் வராது. கடைசியில் பாருங்க, பியூட்டேனு 2 மீதேல் ப்ரோப்பேனு. பியூட்டேன் என்ன? பியூட்டேன்னா 4 கார்பன் வரிசையா இருக்கும். திஸ் இஸ் பியூட்டேன். இதுல ஹைட்ரஜனை ஃபில் பண்ணா போதும். இங்க 3 ஹைட்ரஜன், இங்க 3 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன். இது பியூட்டேன். இப்போ 2 மீதேல் ப்ரோப்பேன் என்ன? 1 2 3 2 மீதேல் தானே. ஸோ இங்க தான் ஒரு மீதேல் குரூப் இருக்கும். இது CH3, இது CH3 அந்த மிடில் கார்பன்ல ஒரு H கொடுத்தா போதும். இப்போ பாருங்க, இதுலயும் 4 கார்பன், இதுலயும் 4 கார்பன். சேம் மோலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். நம்ம சொல்லலாம், இங்க பேரண்ட் செயின்ல 4 கார்பன் இருக்கு, இங்க பேரண்ட் செயின்ல 3 கார்பன் தான் வருது. கரெக்டா? அப்ப நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிக்கும்ல, செயின் ஐசோமர்ஸ் படிக்கும். எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
which of the given is used to oxidize ethanol to ethanoic acid? Ethanol formula CH3CH2OH. இதுதான் ethanol. இதை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம், ஆக்சிடேஷன் பண்றோம். என்ன இதுவா மாறுது? ethanoic acid. ethanoic acid ஓட ஃபார்முலா என்ன? CH3COOH. that means இந்த CH2OH இருக்குல்ல, that is converted into COH ஆ மாறுது. இதுதான் ஆக்சிடேஷன்ல நடக்குது. அப்ப நம்ம பார்க்குற ஆப்ஷன்ல ஆல்கலைன் KMnO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் அதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். so the correct answer is all of these. next பாருங்க, what is a denatured spirit? denatured spiritனா என்ன? எத்தனால் வந்து நம்ம பிவரேஜஸ்ல யூஸ் பண்ற ஆல்கஹால். அந்த எத்தனாலை அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங்கா மாத்துறதுக்கு நாம அதுல கொஞ்சம் ஸ்லைட்டா மெத்தனால், பிரிடின் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி அதை அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் அந்த மாதிரி மாத்தோம்ல. ஸோ இண்டஸ்ட்ரியல் சால்வெண்டா வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டீநேச்சர்டு ஸ்பிரிட். ஸோ எத்தனால் அதுல வந்து சம் அமௌண்ட் ஆஃப் மெத்தனால் மிக்ஸ் ஆகணும், அப்பதான் அதுக்கு பேரு டீநேச்சர்ட் ஸ்பிரிட். ஸோ எத்தனால் ஓனி தப்பு. எத்தனால் அண்ட் மெத்தனால் 50% எல்லாம் கிடையாது, அவ்வளோ தேவையில்லை. எத்தனால் அண்ட் மெத்தனால் 5%. எஸ், தட் இஸ் இனஃப். இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், த பை ப்ராடக்ட் ஆஃப் சோப் இஸ். சோப்போட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்ல, சாப்போனிஃபிகேஷன். என்னது? சாப்போனிஃபிகேஷன்ல ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இல்லை NaOH ஒரு KOH கூட சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? சோப் கிடைக்கும். அப்போ பை ப்ராடக்டா கிளிசரோல் ஆர் கிளிசரின், இது ரெண்டுல எது வந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட் தான். கிளிசரோல் ஆர் கிளிசரின். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸ் அதோட 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட்? ஹாவ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர் மோர் soluble in water. Okay, are formed between atoms of metals and non-metal, are formed by sharing of electron in the bonding atom. Covalent compounds are formed by sharing of electron in the bonding atom. Yes, நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னாலே அது formed by sharing of electron தான். கரெக்டா? ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கம்பேரிட்டிவ்லி கிடையாது. மோர் soluble in water இல்லை, மோர் soluble in organic solvent தான் கரெக்ட். formed between metals and non-metals அது அயோனிக் பாண்ட் தான். ஓகே, கிளியர். அதனால ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வினெகர் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப். வினெகர்னா என்ன? பேசிக்கலி வினெகர்னா நம்ம அசிட்டிக் ஆசிட் தான். அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா CH3COOH. ஓகே, எத்தனை பெர்சன்டேஜ்? 30 to 40% அசிட்டிக் ஆசிட் இன் ஆல்கஹாலா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆல்கஹால் எல்லாம் கிடையாது. அசிட்டிக் ஆசிட் தான். அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் கூட வாட்டர் தான் இருக்கணும். இங்கே ஆல்கஹால், இங்கேயும் ஆல்கஹால், ரெண்டு வராது. அசிட்டிக் ஆசிட் வாட்டர். எஸ், இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். அதில் எத்தனை பெர்சன்டேஜ்? 5 to 8% அசிட்டிக் ஆசிட் வாட்டரா, 15 to 20%? 5 to 8% அசிட்டிக் ஆசிட் வாட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சோப்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை saponification of alcohol, glycosides, simple esters, carboxylic acid. ஸோ saponification ப்ராசஸில் நம்ம சோப்பு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதோட பை ப்ராடக்ட் கிளிசரோல்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம யாரை எடுத்து ரியாக்ட் பண்ணுறோம்? சப்ஸ்ட்ரேட் யாரு? மெயின் ரியாக்டன்ட் யாரு? எஸ், இட் இஸ் சிம்பிள் எஸ்டர்ஸ். எஸ்டர்ஸ்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் வித் ஃபங்க்ஷனல் குரூப் C டபுள் போண்ட் O சிங்கிள் போண்ட் O இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கேயும் ஆல்கேல் பார்ட்டு, இங்கேயும் ஆல்கேல் பார்ட்டு. அதுதான் சிம்பிள் எஸ்டரோட ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட், கார்பன் எக்ஸிஸ்ட் இன் த அட்மாஸ்பியர். நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் எந்த ஃபார்மில் இருக்கும்? அட்மாஸ்பியரில் கார்பன் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் சி. கார்பன் எக்ஸிஸ்ட் இன் த அட்மாஸ்பியர், அது அகைன் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ், நோ ப்ராப்ளம். Okay, which of the following statements are usually correct for carbon compounds? Carbon compounds க்கு எது கரெக்டா இருக்கு? They are good conductors of electricity. இல்ல, carbon compounds good conductors of electricity கிடையாது. Exception தான் graphite. So இது வந்து யூசுவலி வந்து கேட்டிருக்காங்க, ஜெனரலி கேட்டிருக்காங்க. ஸோ they are good conductor of electricity. தப்பு, அது கரெக்ட் கிடையாது. No. Or poor conductor of electricity. Yes, that is true. அப்போ A இருக்கக்கூடாது. ஏ இருக்கக்கூடாதுன்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. அப்புறம் பி வேணும். எஸ், BC BD. அப்போ நம்ம இனிமேல் செக் பண்ண வேண்டியது சியும் டியும். ஹாவ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தேர் மாலிகூல்ஸ்.
கார்பன் காம்பவுண்ட்ஸ் மீதேனு அவங்களோட 2 மீதேன் மாலிக்யூல் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு இடையில ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா? இல்லை. ஏன்? ஏன்னா மீதேன் மாலிக்யூல் இஸ் நாட் போலார். மீதேன் மாலிக்யூல் இல்லை. அங்கே வந்து தே ஆர் நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் மாலிக்யூல். CH4 எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் மாலிக்யூல். ஸோ அவங்களுக்கு இடையில இருக்கிறது ஜஸ்ட் வீக்கான வேண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ சி இருக்கக்கூடாது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட் டி படிச்சு பாருங்க. டு நாட் ஹேவ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல். எஸ், அப்சல்யூட்லி ட்ரூ. அவங்க இடையில ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது. பிட்வீன் மாலிக்யூல், 2 மாலிக்யூல் இடையில ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை. ஏன்? ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மாலிக்யூல் இஸ் தே ஆர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஆல்ரெடி ஸ்டெபிலிட்டி இருந்தால் எதுக்கு இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A molecule of ammonia has only single bond, only double bond, only triple bond. அமோனியானா தெரியும்ல உங்களுக்கு, NH3. இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா. இதில் வந்து நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம், அதை சுற்றி 3 போண்ட் இருக்கும். நைட்ரஜன் ஹைட்ரஜன் 3 சிங்கிள் பாண்ட், 3 கோவாலன்ட் பாண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அப்போ ஓன்லி சிங்கிள் பாண்டு. அதுக்கப்புறம் ஒரு லான் பேர் இருப்பாங்க நைட்ரஜனுக்கு, அது நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கலாம். பட் தட் இஸ் நாட் எ பாண்ட், இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ லான் பேர். வேலன்ஸ் எலக்ட்ரான், நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 தானே, அந்த 5ல் 1 2 3 மிச்சம் இருக்கிற 4 and 5 அந்த மாதிரி. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட், which one of the given is an unsaturated hydrocarbon? இதில் யார் unsaturated hydrocarbon? அசட்டிலீன். அசட்டிலீனா யார் தெரியுமா? அசட்டிலீனா இட் இஸ் ஈத்தைன், CH ட்ரிபிள் பாண்ட் CH. பியூட்டேனா 4 கார்பன், எல்லாமே சிங்கிள் பாண்டு, ஹைட்ரஜன் நான் ஃபில் பண்ணலை. ப்ரொப்பேனா 3 கார்பன், எல்லாமே சிங்கிள் பாண்டு. டெக்கேனா 10 கார்பன், எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ இங்கே அன்சாச்சுரேட்டட் யார்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், which of the given represents a saponification reaction? Again saponifications. Yes, saponification reactionல எஸ்டர் தானே சாப்போனிஃபை ஆகும். ஸோ பாருங்க, இது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இல்லை, இது சாப்போனிஃபிகேஷன் கிடையாது. ஆப்ஷன் 1 கிடையாது. அசிட்டிக் ஆசிட் இல்லை. இங்கே பாருங்க, எஸ்டரு CH3CO C2H. இதான் நான் சொன்னேன். இங்கே ஒரு CH3, இங்கே C டபுள் போண்ட் O C2H5. திஸ் இஸ் எஸ்டர். ஓகே, எஸ்டர் NaOH கூட ஹைட்ரோலிஸ் ஆகுது. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலி, ஸ்ட்ராங் ஆல்கலியில் ஹைட்ரோலிஸ் ஆகுது. நமக்கு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. அண்ட் அது கூட நமக்கு என்ன கிடைக்கும்? எத்தனால் பை ப்ராடக்டாக வருது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the given has a triple bond? Triple bond யாருக்கு இருக்கும்? ஹைட்ரஜன் மாலிகுல் வராது, ஏன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இடையில இருக்குது ஜஸ்ட் a single bond உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் மாலிகுல் 2 ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு இடையில இருக்குது டபுள் bond. நைட்ரஜன் மாலிகுல், yes, absolutely, நைட்ரஜன் மாலிகுல் is the right answer because between 2 nitrogen atom there is a triple bond உங்களுக்கு தெரியும். அமோனியால, yes, அமோனியால எல்லாமே சிங்கிள் bond தான், triple bond எல்லாம் கிடையாது. ஓகே, so next question பாருங்க. The hetero atoms present in CH3, CH2, O, CH2. Yes, இதான மாலிகுல். எஸ், இதில் ஹெட்ரோ ஆட்டம் கேட்டிருக்காங்க. ஹெட்ரோ ஆட்டம் தெரியுமா? அப்பார்ட் ஃப்ரம் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் கார்பன் ஹைட்ரஜன் காமன், அது ரெண்டும் இல்லாமல் அங்கே ஹைட்ரஜன் இருக்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாராவது வந்தால் அவங்க எல்லாமே ஹெட்ரோ ஆட்டம் தான். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு குளோரின் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் அண்ட் குளோரின், ஆக்சிஜன் அண்ட் குளோரின், A and D. Option D is the right answer. Okay. Next, the name of the compound CH3, CH2, CHO. It's a aldehyde. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற கார்பனுக்கு நம்பர் 1 கார்பன், this is 2, this is 3. ஸோ 3 கார்பன். ஸோ வேர்ட் ரூட்டு ப்ரொப்பு, கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு. ஸோ ப்ரொப்பு ஏன் ப்ளஸ் CHO வந்துருக்காங்க. CHO வந்தால் ஃபங்க்ஷனல் குரூப்போட சஃபிக்ஸு ஆல். அப்போ இதோட பேர் ப்ரொப்பேன் ப்ளஸ் ஆல். ஸோ இட் இஸ் ப்ரொப்பனால். Propanol. Option 1 is the right answer. Next question, major constituent of LPG பசங்களா? LPGல மேஜர் கான்ஸ்டிட்யூண்ட் வந்து பியூட்டேனும் இருக்கு, ப்ரொப்பேனும் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து அதில் ரெண்டுலேயுமே யார் மேஜராக இருப்பாங்க கேட்டால் அது பியூட்டேன் தான். ஸோ அதனால் பியூட்டேன் வந்து ஆப்ஷன் பி வந்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பை திஸ் நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறேன். 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Name the functional group present in the following compounds. அப்போ ஒவ்வொரு காம்பவுண்டும் எடுத்து பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் CH3CO, எஸ், இந்த பார்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுனா உங்களுக்கு புரியும். இட் இஸ் CH3, C double bond O, then again CH2, 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 CH3. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்குது.
இந்த ஏரியா இதுக்கு என்ன பேரு இது ஒரு காம்பவுண்ட் என்ன இந்த காம்பவுண்ட் கீட்டோன் அதுல C டபுள் பாண்ட் ஓக்கு பேரு கீட்டோ குரூப்னு சொல்லலாம் இல்லாட்டி ஆக்சோ குரூப்னு சொல்லலாம் இல்ல ஜெனரலா கார்பனைல் குரூப்னுலாம் சொல்லலாம் ஓகே சோ அந்த பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் CH3 CH2 CH2 COH CH3 CH2 CH2 COOH COOH so in the part carboxyl group என்னது carboxyl group okay அடுத்து CH3 CH2 CH2 இந்த part CHO வந்து aldehyde group okay next OH வந்து hydroxyl group so functional group ஓட பேரு அவ்வளவுதான் next ஒரு question பாருங்க intake of a small amount of methanol can be lethal அது வந்து ரொம்ப பாய்சனஸ்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேஞ்சர் அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம பாடிக்குள்ள போன உடனே மெத்தனாலுக்கு ஆக்சிடேஷன் நடந்து அது மெத்தனாலாக மாறும் மெத்தனால்னா என்ன ஃபார்மால்டிஹைடாக மாறும் இந்த ஃபார்மால்டிஹைடு நம்ம பாடியில் செல்ஸ் கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன் இருக்குது நம்ம ஒப்டிக் நர்வ் அதை அஃபெக்ட் பண்ணுவாங்க ஸோ இட் வில் காஸ் பிளைண்ட்னஸ் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கன்சம்ஷன் லீட்ஸ் டு இமீடியட் டெத் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது வந்து நம்ம புரோட்டோபிளாசத்தை எல்லாம் கொயாகுலேட் பண்ணுவாங்க இட் வில் ரியாக்ட் வித் செல்ஸ் coagulate protoplasm affect optic nerve cause blindness so இந்த மாதிரி நம்ம பாடியை நெகட்டிவா consumption of methanol will affect okay next question carbon the group 14 element in the periodic table is known to form compound with many element yes such write an example of a compound formed with okay carbon ஓட compound with chlorine அது example எழுதணும் நிறைய எழுத முடியும் இப்போ கார்பன் கூட 4 குளோரின் வரலாம் இல்ல மேக்ஸிமம் 4 குளோரின் தான் வர முடியும் இந்த காம்பவுண்டோட பேர் என்ன கார்பன் டெட்ராக்ளோரைடுன்னு சொல்லலாம் இல்ல டெட்ராக்ளோரோமீதேனும் சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் இல்ல CHCl3 இந்த காம்பவுண்டோட பேரு குளோரோஃபோம் ஓகே அதே மாதிரி CH2Cl2 டைக்ளோரோமீதேன் அப்புறம் CH3Cl குளோரோமீதேன் இதெல்லாம் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம் ஆக்சிஜன் கூட கார்பனும் ஆக்சிஜன் கூட சிம்பிளி கார்பன் டை ஆக்சைடு இருக்கு கார்பன் மோனாக்சைடு இருக்கு இந்த ரெண்டு காம்பவுண்ட் போதும்ல நெக்ஸ்ட் crosses or dots in an electron dot structure represents the valence shell electron yes அது நம்ம லூயிஸ் சிம்பல்ஸ் னு சொல்வாங்க the atomic number of chlorine ஓட atomic number 17 என்ன சொல்லி இருக்காங்க write it at electronic configuration எதை சொல்லி இருக்காங்க சோ ஷெல் வைஸா எழுதும்போது 287 அவ்வளவுதான் 17 தானே ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் அப்போ 10 எலக்ட்ரான் ஆயிடுச்சு ரிமைனிங் 7 எலக்ட்ரான் தேர்ட் ஷெல்ல வரும் இத நீங்க சப் ஷெல்லா எழுதும்போது 2 electron first shell இருக்குல அது 1s2 னு வரும் 8 electron second shell இருக்குல அது 2s2 2p6 னு வரும் 7 electron third shell இருக்குல அது 3s2 3p5 இப்படி இருக்கும் so 1s2 2s2 3s2 3p5 இது shell configuration இது sub shell configuration அப்படி வரும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க covalent compounds have low melting and boiling point why இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் covalent compound என்ன ஆகும் ரெண்டு covalent molecule இடையில இருக்குது ரொம்ப வீக்கான இன்டர்மோலிகுலர் அட்ராக்ஷன் தான் இட்ஸ் நாட் ஏ போலார் இல்ல ஒரு கோவாலன் பாண்டோட மாலிக்யூலும் இன்னொரு கோவாலன் மாலிக்யூலுக்கு இடையில வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் அட்ராக்ஷன் எல்லாம் கிடையாது இட்ஸ் நியூட்ரல் கோவாலன் மாலிக்யூல்னா நியூட்ரல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீதேன் இன்னொரு மீதேன் இஸ் நியூட்ரல் இந்த மீதேனும் நியூட்ரல் ஸோ அந்த ரெண்டு மீதேனுக்கு இடையில ரொம்ப ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குமா இல்லை ஸோ அது ஒரு வீக் அட்ராக்ஷன் அப்படி வீக் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க பாயில் பண்ணும்போதோ இல்லாட்டி மெல்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை ஸோ அதனால தான் லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் ரைட் த molecular formula of first two members of homologous series having functional group Cl குளோரின் வரணும் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல குளோரின் வரணும் அது ஃபர்ஸ்ட் மெம்பர் செகண்ட் மெம்பர் ஃபர்ஸ்ட் டூ மெம்பர்ஸ் தானே ஃபர்ஸ்ட் மெம்பர் என்ன பாருங்க CH4 டா இதுதான் ஃபர்ஸ்ட் மீதேன் இப்போ இதுல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க குளோரினை கொண்டு வாங்க குளோரோமீதேன் so this is the first member having chlorine second member எப்படி இருக்கும் செகண்ட் மெம்பர் CH3 ஈதேன் இதுலயும் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி குளோரினை கொண்டு வந்தா எப்படி இருக்கும் CH3 CH2 Cl chloromethane so these are the first two members 1 and 2 okay next name the following compound the compound பாருங்க CH3 CH2OH so it's alcohol OH தான் functional group அது பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு நம்பர் 1
this is number 1, this is number 2. So ரெண்டு கார்பன், so word root வந்து eth. கார்பன் கார்பன் கிடையில single bond ethane plus OH வந்தா ol, so ethanol, ethanol. இது பாருங்க, yes, functional groupல கார்பன் இருக்கு. So this is number 1 carbon, this is number 2 carbon, ரெண்டு கார்பன் eth. CHO வந்தா all, ethanol, ethanol. Next is select saturated hydrocarbon from the following. Formula பார்த்துக்கோங்க, C3H6. அப்போ அது CnH2n. CnH2n யாரோட formula? அது CnH2n alkene ஓட formula. So கேட்டது saturated hydrocarbon. Saturated hydrocarbons means alkanes தான் வேணும். அப்போ நம்ம first compound வராது, ஏன்னா இது ஒரு alkene, இது ஒரு alkene. Second compound C5H10. எவ்வளோ கார்பன் இருக்கோ டபுள் ஹைட்ரஜன் இருக்காங்க. அப்போ இதுவும் CnH2n ஃபார்முலா தான். ஸோ இதுவும் வராது, ஏன்னா இதுவும் ஆல்கீன். C4H10 எவ்வளோ கார்பன் 4, அதோட டபுள் 8 ப்ளஸ் 2, அப்போ CnH2n + 2 மேட்ச் ஆகுது. எஸ், திஸ் இஸ் ஆல்கேன். இது இருக்கும். C6H14 எவ்வளோ கார்பன் 6, டபுள் எடுத்தால் 12 + 2, அப்போ இதுவும் ஆல்கேன். Saturated hydrocarbon. அடுத்து C2H4 again alkene. அப்போ இது வராது. ஸோ ரெண்டு ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு. ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு, C4H10 and C6H14, லைக் butane and hexane. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த நேம் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an alcohol with 3 carbon atom in the molecule. 3 கார்பன் ஆட்டம் தான் இருக்கணும், ஆனால் ஆல்கஹாலாக இருக்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம 3 கார்பன் ஆட்டம் CH3, CH2, CH2OH இப்படி எழுதலாம். Yes. அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? propan-1-ol ஒரு propanol, propan-1-ol. இப்போ இந்த 3 கார்பன் மட்டும், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தானா? இதே மாதிரி 3 கார்பனை வச்சு வேற ஏதாவது ஆல்கஹால் எழுத முடியுமா? எஸ், there is another possibility. பாருங்க, CH3, CH, CH3 இப்படி ஒரு OH வரலாம்ல. எஸ் எஸ் பசங்களா. ஸோ இது ரெண்டும் பாருங்க, இது ஒரு இது இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் எக்ஸாக்ட்லி சேம். அப்போ இது ரெண்டும் என்னது? ஐசோமர்ஸ் டு ஈச் அதர். இந்த ரெண்டாவது காம்பவுண்டோட பேர் என்ன தெரியுமா? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். காமன் நேம் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஓர் வி கேன் சே, இதை நம்பர் இப்படி போட்டு 1 2 3ன்னு போட்டு இட் கேன் பி propan-2-olனு சொல்லலாம், propan-2-olனு சொல்லலாம். ஸோ propan-1-ol அண்ட் propan-2-ol ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறுது. ஸோ இட் இஸ் அ பொசிஷன் ஐசோமர்சம். அப்படியும் உங்களால் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியும். Next பாருங்க, butanone is a 4 carbon per molecule compound. Name the functional group present in it. ரொம்ப சிம்பிள்ல, butanone 4 கார்பன், C 4 கார்பன், butanone. கீட்டோ குரூப். butanone சொல்லும்போது NONE எப்போ வரும்? ONE வந்து C டபுள் பாண்ட் O இருக்கும். C டபுள் பாண்ட் எங்கே வரணும்? இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த இடத்துல வரக்கூடாது, டெர்மினல் பொசிஷன் வரக்கூடாது. வேற இந்த கார்பனில் போட்டாலே இந்த கார்பனில் போட்டாலே ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டபுள் பாண்ட் ஓன்னு போட்டேன், இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜனை கொடுத்தேன், இவனுக்கு 3 ஹைட்ரஜனை கொடுத்தேன், இவனுக்கு 2 ஹைட்ரஜனை கொடுத்தா ஹாப்பி ஆகிடும். இவனுக்கு ஆல்ரெடி 4 பாண்ட் ஆயிடுச்சு இல்லை, 4 பாண்ட் ஆயிடுச்சு, 1 2 3 4. அப்போ இவனுக்கு ஹைட்ரஜன் தேவையில்லை. ஸோ இதுதான் பியூட்டனோட ஃபார்முலா. ஸோ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் யார்? ஃபங்க்ஷனல் குரூப் வந்து C டபுள் பாண்ட் O, பேர் கீட்டோ குரூப் ஒரு ஆக்சோ குரூப். ஓகே, நெக்ஸ்ட். வாட் ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். Hydrocarbons என்ன? ஹைட்ரோகார்பன்ஸ்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஓன்லி. எக்ஸாம்பிள் நிறைய இருக்குல்ல, மீதேன், ஈதேன், ப்ரொப்பேன், ஆல்கேனு, ஆல்கீனு, பென்சீனு எல்லாமே சொல்லலாம். எல்லாமே ஹைட்ரோகார்பனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ அது ஒரு பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. பி, கிவ் த ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் பிட்வீன் saturated and unsaturated hydrocarbon with 2 example. ஸோ அது நான் சொல்கிறேன். saturated hydrocarbonsனா contains carbon single bond only. Unsaturated hydrocarbon contain carbon double bond or carbon ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வேணும். ஆல்கீனுக்கு எக்ஸாம்பிள் CH4, CH3 எல்லாம் எக்ஸாம்பிள் எழுதலாம். சார் ஆல்கீனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் CH2 டபுள் பாண்ட் CH2 இஸ் அ சிம்பிளஸ்ட் ஆல்கீன். ஈதின்னு பெறுவோம். ஈதின்னு சொல்லலாம், எத்திலின்னு சொல்லலாம். இல்லாட்டி CH ட்ரிபிள் பாண்ட் CH, திஸ் இஸ் கால்டு ஈதைன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். சாச்சுரேட்டடுக்கு 2 எக்ஸாம்பிள் வேணும், எழுதிட்டேன். அன்சாச்சுரேட்டடுக்கு 2 எக்ஸாம்பிள் எழுதிட்டேன். ரைட்டா? அடுத்தது பாருங்க, third question. What is a functional group? Functional group is a group of functional group is a group of atom or an atom
which imparts properties to the organic compound, and it is replacing a hydrogen in the hydrocarbon. ஒரு ஹைட்ரோகார்பன்ல சிம்பிளா சொல்றேன், 4 different functional group கேக்குறாங்க. நம்ம கையில ஒரு ஹைட்ரோகார்பன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன் யாரு? மீதேன். ஸோ மீதேனோட ஃபார்முலா என்ன? மீதேனோட ஃபார்முலா CH4. இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, CH4 தானே. CH4ல கார்பன் கூட தான் 4 ஹைட்ரஜனும் பாண்டடாக இருக்கும். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அங்கே நீங்கள் கொண்டு வர குரூப் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே OH கொண்டு வந்தேன், ஹைட்ராக்சில் குரூப்பை கொண்டு வந்தேன். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து மெத்தனால். கிளியரா? சார் CH3 இன்னொரு வாட்டி நீங்கள் கொண்டு வந்து COH குரூப்பை கொண்டு வந்திருக்கேன். நவ் திஸ் காம்பவுண்ட் இஸ் எத்தனோயிக் ஆசிட் இல்லாட்டி அசிட்டிக் ஆசிட். எத்தனோயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட். கிளியர்? இன்னொரு வாட்டி எனக்கு இங்கே வந்து CN கொண்டு வரலாம். CN இது வந்து மீத்தேல் சயனைடு. ஓகே, மீத்தேல் சயனைடுன்னு சொல்லிக்கலாம். எத்தனை சொல்லியிருக்காங்க? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே, ஒன் மோர் தேவை. CH3 NO2 எடுத்துக்கோங்க. NO2 நைட்ரோமீத்தேன். இல்லை நீங்கள் இப்படி பண்ணலாம், ஒரு ஈதேன் எடுத்துக்கோங்க. ஈதேன் இல்லை, ப்ரொப்பேன் வேணும். இப்போ ப்ரொப்பேன் CH3 CH2 CH3 CHO ஆல்டிஹைடுங்கிறதுல இல்லை, ஆல்டிஹைடு எடுத்துக்கோங்க. ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி CHO குரூப்பை கொண்டு வந்தால் ஆல்டிஹைடு. இதுக்கு பேர் எத்தனால். ஓகே, கிளியர்? ஸோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் இருக்கும். when there is a functional group in a molecule, that functional group decides the entire properties. When there is a functional group in the molecule, that functional group decides the entire property. Physical chemical properties எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே எல்லாம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இருக்கும். அப்புறம் ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். Next question பாருங்க. Name the reaction which is commonly used in the conversion of vegetable oil to fat. Explain the reaction in detail. பாருங்க, vegetable oil fat ஆ மாறுது. vegetable oil to fat ஆ மாறுது. That means unsaturated. Vegetable oil means it is unsaturated hydrocarbon. Fat means it is converting into saturated hydrocarbon. ஓகே, இந்த unsaturated hydrocarbonக்கு நமக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் வந்து CH2 டபுள் போண்ட் CH2 எடுத்துக்கலாம். அதை வந்து நாம கன்வெர்ட் பண்ணி சேச்சுரேட்டடா CH3 சிங்கிள் போண்ட் CH3 மாற்ற போறேன். அப்போ இங்க நடக்கிறது என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் எ கேட்டலிஸ்ட் லைக் நிக்கல், பலேடியம் எக்ஸெட்ரா. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ வெஜிடபிள் ஆயில் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட்னு சொன்னால் அங்கே நடக்கிறது அடிஷன் ரியாக்ஷன். இந்த அடிஷன் ரியாக்ஷனுக்கு பேர் இங்கே நம்ம யாரை ஆட் பண்ணிக்கிறோம்? இங்கே நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் நாட் அஸ் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் அப்படியும் சொல்லலாம். ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் டு ஆல்கேன்ஸ் தான் நம்ம அங்கே வந்து நடக்குது. ஆயில் டு ஃபேட்னு சொன்னாலும் அதுதான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டேட் த ரீசன் why carbon can neither form C+4 cation nor anion. கார்பன் வந்து only sharing of electron தான். கார்பன் 4 எலக்ட்ரானை கொடுத்து C+4 ஆவும் மாறாது. கார்பன் 4 எலக்ட்ரானை வாங்கி C-4 ஆவும் மாறாது. இது ரெண்டும் நடக்கவே இல்லை. இது ரெண்டும் நடக்கல. என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்ன காரணம் பாருங்க. இப்போ ஒரு கார்பனு அதுல இருந்து 4 எலக்ட்ரான் வெளியே போகணும்னா, ஒரு ஆட்டத்திலிருந்து, ஒரு நியூட்ரல் ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும்னா நாம எனர்ஜி கொடுக்கணும். அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கும் எனர்ஜி கொடுக்கணும்.
ஒரு எலக்ட்ரான் பத்துமா? இல்ல, அடுத்த எலக்ட்ரான் எடுக்கணும். அப்ப மறுபடியும் அதை விட அதிகம் கொடுக்கணும், மறுபடியும் எடுக்கணும், அதை விட அதிகம். ஸோ 4 எலக்ட்ரானை 1 by 1 கார்பன்ல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் மேனேஜ் பண்ண கஷ்டம்தான். ஸோ ஏன் +4 இல்லை? ஒய் நாட் +4? ஒய் நாட் C+4ன்னு கேட்டால் லார்ஜ் amount of energy requirement. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர்மெண்ட். அந்த எனர்ஜியோட பேர் ஆட்டத்துக்கு நாம கொடுக்குற எனர்ஜி, அதுக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி. அதோட பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி, IE. ஓகே, அப்புறம் ஏன் அது ஆனியோனா இல்லை? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீசன். நல்லா பாருங்க. இப்போ கார்பன் சொல்லும்போது ஆட்டோமிக் நம்பர் 6 தானே. ஸோ பேசிக்கலி இட் கண்டெய்ன்ஸ் 6 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 எலக்ட்ரான். இப்போ நீங்க இதற்கு 4 எலக்ட்ரானை கொடுத்துங்க, 4 எலக்ட்ரானை கொடுத்துருக்கீங்க. அப்போ கார்பன் என்ன ஆகுது? கார்பன் -4 மாறுது. கார்பன் -4 அப்போ ஆட்டோமிக் நம்பர் 6 தானே. எஸ். அப்போ இந்த -4ல நல்லா பாருங்க, இங்க 6 புரோட்டான் தான் இருக்கும். நியூக்ளியஸுக்குள்ள 6 புரோட்டான் தான் இருக்கும். ஆனா எலக்ட்ரான் ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் இருக்கு, புதுசா ஒரு 4 எலக்ட்ரான் வந்திருக்காங்க. ஸோ 10 எலக்ட்ரான் இப்போ இருக்கு. ஸோ நியூக்ளியஸ்ல 6 புரோட்டான், ஆனா அதுக்கு வெளியே 10 எலக்ட்ரான். ஸோ நியூக்ளியஸ்ல புரோட்டான் 6 தான் இருக்கு, வெளியே எலக்ட்ரான் 10 தான் இருக்கு. அப்போ அந்த மோலிக்யூல் வில் நாட் பி ஸ்டேபிள். 6 புரோட்டானால 10 எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. So the atom become unstable, highly unstable. அதனால தான் -4 வராது. ஸோ அதனால கார்பன் என்ன பண்றேன்? கார்பன் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஷேர் இட்ஸ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் வித் அதர் ஆட்டம். அதர் ஆட்டம் வரும்போது அவங்க கூட எல்லாம் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எந்த மாதிரி? கோவாலன் பாண்ட் மாதிரி. கோவாலன் பாண்டு தான் கார்பன் ப்ரிஃபர் பண்றாங்க, அயோனிக் பாண்டு ப்ரிஃபர் பண்ணல. அயோனிக் பாண்டுனா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், அது இங்க நடக்காது. ஷேரிங்க்கு தான் கார்பன் ரெடியா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை ஐசோமர்ஸ்? ஐசோமர்ஸ்னா என்ன? ஐசோமர்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஐசோமர்ஸ் மீன்ஸ் 2 காம்பவுண்ட்ஸ், 2 காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் சேம் மோலிகுலர் ஃபார்முலா, சேம் மோலிகுலர் ஃபார்முலா, சேம் மோலிகுலர் ஃபார்முலா, பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் ஐசோமர் தான். Draw the structures of 2 isomers of butane. பியூட்டேனோட 2 ஐசோமர் எழுதி சொல்றேன். முதல்ல பியூட்டேன் எழுதுங்க. CH3 CH2 CH2 CH3, 4 கார்பன் அப்படி லைனா ஸ்ட்ரைட்டா வச்சேன். இது வந்து பியூட்டேன், இது வந்து பியூட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ஐசோமர் வேணும், என்ன பண்ணலாம் சார்? இந்த 4 கார்பன் இப்படி வைக்கிறதுக்கு பதிலா 3 கார்பனோட செயின் எடுத்துக்கோங்க. 3 கார்பனோட செயின் எடுத்துட்டு ஒரு கார்பனை பிரான்ச் மாதிரி வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இப்படி பண்ணலாம். Now this is 2-methyl propane. Now this is 2-methyl propane. ஏன் சார் அப்படி? ஏன்னா இப்போ பேரண்ட் செயின்ல இந்த 3 கார்பன் தான் இருக்கு, இது பிரான்ச். அப்போ 2-methyl propane. அப்போ பியூட்டேனும் 2-methyl propaneம் ஐசோமர் தான், மறந்துடாதீங்க. Why we cannot have isomers of first 3 members of alkane series? பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் மெம்பர் யாரு? CH4. ஒரே கார்பனை வச்சு எப்படா ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்டா எழுத முடியாது. அதே மாதிரி செகண்ட் ஆல்கேன் சொன்னா CH3 தானே. இப்போ இந்த 2 கார்பனை வச்சு என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீங்க CH3 இப்படி எழுதினாலும், CH3 இப்படி எழுதினாலும் புரியுதா? CH3 இப்படி எழுதினாலும் அதெல்லாம் ஒரே காம்பவுண்ட் தானே. அப்புறம் 3 கார்பன் சார், CH3 CH2 CH3. இப்போ இதை பாரு, இதை வந்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் எழுத முடியுமா? முடியாதுடா. சி இப்படி எழுதினாலும், சி இப்படி எழுதினாலும், அப்புறம் சி இப்படி எழுதினாலும் இதெல்லாம் ஒன்று தானே. ஏன்னா செயின்னா இப்படி கண்டினியூஸாக போகணும். இதுதான் செயினில் 3 கார்பன் இப்படி போய் இப்படி வந்தால் அதுவும் கண்டினியூஸ் தானே. ஆமாம், இப்படி போய் இப்படி போனால் அதுவும் கண்டினியூஸ் தானே. எஸ். ஆனால் 4 கார்பன்ல எஸ், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ பாரு, இந்த 4 கார்பன் இப்படி கிடைச்சா 4 கார்பன், இல்லாட்டி இப்படி போய் இப்படி வந்தால் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இந்த மாதிரி இது ஒரு பிரான்ச். ஸோ ஐசோமர்ஸை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு மினிமம் 4 கார்பன் வேணும். அதனால ஏன் இனிஷியல் மெம்பர்ஸுக்கெல்லாம் இல்லைன்னு கேட்டால், இனிஷியல் மெம்பர்ஸுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கார்பன் இல்லை டு ரைட் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். அவ்வளோதான். ஓகே, கிளியரா? எஸ் பசங்களா. ஸோ பை திஸ் நம்மளோட இந்த ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்டோட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம முழுசாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த செஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லிடுங்க. எஸ், ஓகே பசங்களா, இன்னொரு செஷனில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.